This chapter contains 18 verses. இந்த அதிகாரத்திலே 18 வசனங்கள் அடங்கி இருக்கின்றன. And a careful reading of the chapter will reveal that it has a description of the two beasts. இதை நன்றாய் படித்து பார்க்கும் பொழுது ரெண்டு மிருகங்களை குறித்து அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. In the first verse we find I stood upon the sand of the sea and saw a beast rising up out of the sea. 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம், நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். Verse 11 says, and I beheld another beast coming up out of the earth. 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி கண்டேன். And thus you find this chapter contains a description of the two beasts. இப்படியாக இந்த அதிகாரத்திலே இந்த ரெண்டு மிருகங்களை குறித்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It can be said that the description of the beast and his prophet. அதை மிருகத்தையும் அந்த தீர்க்கதரிசியையும் குறித்த விவரங்கள் என்று நாம் சொல்லலாம். The beast and his prophet. மிருகமும் அந்த மிருகத்தினுடைய தீர்க்கதரிசியும். The first beast speaks of the political leader. முதலாவது மிருகமானது அரசியல் தலைவனை குறிக்கிறது. The second beast stands for religious leader. இரண்டாவது மிருகமானது மத சம்பந்தப்பட்ட ஒரு தலைவனை குறிக்கிறது. So verse 1 to 10 speaks of the political leader, from verse 11 to 18 religious leader. முதல் 10 வசனங்கள் அரசியல் தலைவனை குறிக்கிறது, பின்பு இருக்கக்கூடிய 8 வசனங்கள் மத தலைவனை குறிக்கிறது. I want to say the first verse and the second verse speak of the appearance of the beast. இந்த முதல் 2 வசனங்கள் இந்த மிருகத்தினுடைய தோற்றத்தை விவரிக்கின்றன. And verses 3 and 4 tell us acclaim of the beast. மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் மிருகத்தை எல்லாரும் ஆராதிக்கிற போற்றுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். And verses 5 to 7 we find the activity of the beast. 5 முதல் 7 வரையிலுள்ள வசனங்கள் அந்த மிருகத்தினுடைய செயல்பாடுகளை குறிக்கிறது. From verse 7 to 10 we find the authority of the beast. 7 முதல் 10 வரையிலுள்ள வசனங்கள் அந்த மிருகத்தினுடைய அதிகாரத்தை குறிக்கின்றன. Let me repeat for your understanding. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வதற்காக திரும்ப சொல்கிறேன். First two verses speak of the appearance of the beast. முதல் 2 வசனங்கள் மிருகத்தின் தோற்றத்தை குறிக்கிறது. 3 and 4 acclaim of the beast. 3ம் 4ம் மிருகத்தை போற்றி ஆராதிக்கிற காரியத்தை காட்டுகிறது. 5 to 7 the activity of the beast. 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் மிருகத்தினுடைய கிரியைகளை குறிக்கிறது. 7 to 10 you find the authority of the beast. 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் மிருகத்தின் அதிகாரத்தை குறிக்கிறது. I just read to you one more time the first verse. மீண்டுமாக முதலாவது வசனத்தை நான் திரும்ப படிக்கிறேன். You will just see the appearance. முதலாவது இந்த மிருகத்தினுடைய தோற்றத்தை இன்னும் நன்றாக கவனிப்போம். And I stood upon the sand of the sea and saw a beast rising up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. This is only the vision of John the beloved. யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமாகும். He says, I stood upon the sand of the sea. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். People say probably it refers to the Mediterranean Sea. பொதுவாக இது வியாக்கியானம் சொல்வார்கள், இது மத்திய தரைக்கடலுடைய கடற்கரை என்று சொல்கிறார்கள். We are not bothered about it. அது எந்த இடம் என்பது குறித்து நமக்கு அதிகமான கவலை இல்லை. And the beast was already introduced in chapter 11 verse 7 of the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஏற்கனவே இந்த மிருகத்தை குறித்து அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Shall I read it to you? அந்த வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். When they shall have finished the testimony, the beast that ascendeth out of the bottomless pit shall make war against them, and shall overcome them and kill them. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். And so verse 1 of chapter 13 of Revelation is not the first reference made here. ஆகவே மிருகத்தை பற்றி முதலாக நாம் கவனிக்கிற வசனம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அல்ல. It's already told. ஏற்கனவே முன் சொல்லப்பட்டிருக்கிறது. And in the first verse we find
it arose out of the sea. இங்கே முதல் வசனத்திலே பார்க்கிறோம், அது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. It only means the nation, the people of the world. சமுத்திரம் என்று சொல்வது ஜன கூட்டங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களை, நாடுகளை அது குறிக்கிறது. If you will turn to Revelation chapter 17 verse 15. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். I read to you 17:15. 17:15. And he said unto me, the waters which thou sawest where the whore sitteth are peoples and multitudes and nations and tongues. இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமே. So the waters of the sea refer to the people. ஆகவே அந்த சமுத்திரத்தின் தண்ணீர் என்பது ஜனங்களையே குறிக்கிறது. Oh, it is a restless world. அது மிக மிக தத்தளிக்கிற ஒரு உலகம். It is said it comes from the sea to distinguish the beast that arises from the land. அது சமுத்திரத்திலிருந்து வருகிற மிருகம் என்று சொல்லப்படுகிற நோக்கம் என்னவென்றால், பூமியிலிருந்து எழும்புகிற மிருகத்தையும் இதையும் வித்தியாசப்படுத்தும்படியாக அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. For we read in verse 11 of this book, behold another beast coming up out of the earth. ஏனென்றால் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வேறொரு மிருகம் பின்பு பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In order that we will not misunderstand the two different beasts, it is said very clearly, one is from the sea, the other is from the earth. இந்த ரெண்டு மிருகங்களும் வித்தியாசமானவை என்று நன்றாய் விளக்கும்படியாக, ஒன்று சமுத்திரத்திலிருந்தும் என்றும் இன்னொன்று பூமியிலிருந்து எழும்பியது என்றும் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. We read in the first verse that this beast has 7 heads and 10 horns, and upon the horns 10 crowns. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகள் இருந்தன என்று நாம் பார்க்கிறோம். We may think what does it mean? இது எதை குறிக்கிறது என்று எண்ணம் எழலாம். If you will turn to Revelation chapter 17 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Open it and read it. அதை திறந்து பாருங்கள். Revelation 17:12. வெளிப்படுத்தின விசேஷம் 17:12. The 10 horns which thou sawest are 10 kings which have received no kingdom as yet, but receive power as kings 1 hour with the beast. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். So the 10 horns actually mean the 10 kings or the empires, 10 empires. ஆகவே இந்த 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்கள் அல்லது 10 ராஜ்யங்களை குறிக்கிறது. But we find that it is united in one beast. ஆனால் அவைகள் எல்லாம் ஒரே மிருகத்திலே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். It actually represents a confederation of the 10 countries. ஆகவே அது 10 ராஜ்யங்களினுடைய அரசியல் கூட்டமைப்பு என்று நாம் பார்க்கிறோம். I do not like to stress what are the nations, what could be the nations. இந்த 10 ராஜ்யங்கள் எவை என்று பெயர் சொல்லும்படியாக அந்த காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. Because I don't think that we should go into detail of these empires or the kings, what it could be and so on. இந்த 10 ராஜ்யங்கள், ராஜாக்கள் யார் என்பதை ரொம்ப ஆழமாக நாம் நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Different scholars of the Bible have different opinions. வித்தியாசப்பட்ட வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் வித்தியாசப்பட்ட முறையிலே விளக்கம் கொடுத்தார்கள். It is clearly stated 10 horns mean 10 kings. ஆனால் தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால் 10 கொம்புகள் 10 ராஜாக்கள், ராஜ்யங்களை குறிக்கிறது. We find in the first verse having 7 heads. Note the word 7 heads. 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதற்கு 7 தலைகள் இருந்தன. The 7 heads actually mean of 7 hills. இந்த 7 தலைகள் என்பது 7 குன்றுகளை குறிக்கிறது. Turn to Revelation 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், the 9th verse I read. 9வது வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். And here is the mind which hath wisdom. The 7 heads are 7 mountains on which the woman sitteth. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். So the 7 heads actually mean the 7 hills of which city the power is
centered. இந்த 7 தலைகள் என்பது 7 குன்றுகளை குறிக்கிறது. அந்த குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கிற பட்டணத்திலே எல்லாவற்றையும் அதிகாரம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கும். Probably it may mean Rome. ஒருவேளை இந்த பட்டணம் ரோமாபுரியாய் இருக்கலாம். In other words, the confederation of the 10 countries will unite together, having its headquarters in Rome. ஒருவேளை இந்த 10 ராஜ்யங்களுடைய அரசியல் கூட்டமைப்பானது ஒன்றாய் இணைந்து அவைகளுடைய தலைமையகம் அந்த ரோமாபுரியிலே இருக்கலாம். And they also, the 7 kings, heads, may also mean 7 Roman rulers, of which the last one is mentioned here. அந்த 7 தலைகள் என்பது 7 ரோம அதிகாரிகளை ஆளுகை செய்கிறவர்களை குறித்து The last one is also found. அதில் கடைசியாக இருக்கக்கூடியவரை இங்கே பார்க்கிறோம். And therefore the beast is not only a kingdom, but also it refers to a man. ஆகவே இங்கே மிருகம் என்று சொல்லப்படுவது ஒரு ராஜ்யத்தின் அமைப்பு மட்டுமல்ல, அது ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிக்கிறது. When you think of this first beast mentioned in this chapter, you must think of the whole of the empire as well as the power, the individual. நீங்கள் இந்த 13ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்ட மிருகத்தை நினைக்கும் பொழுது அந்த ராஜ்யங்களுடைய கூட்டமைப்பை மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அதிகாரத்தின் கீழ் எல்லாம் இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். No doubt it refers to the Antichrist. அது உண்மையாகவே அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. So it is assumed that there will be unity of these 10 countries having the authority and seat in Rome. பொதுவாக இந்த எல்லா நாடுகளுடைய கூட்டமைப்பும் அதிகாரமும் பெற்ற அந்த மனிதன் ரோமாபுரியிலே இருப்பான் என்று கருதப்படுகிறது. And we find the first verse again, upon his heads the name of the blasphemy. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன என்று பார்க்கிறோம். Does it not enlighten us the verse which we read in 2 Thessalonians chapter 2 verses 3 and 4? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் இதை விளக்கவில்லையா? Will you just open your Bible to 2 Thessalonians chapter 2 verses 3 and 4? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Let no man deceive you by any means, for that day shall not come, except there come a falling away first, and that man of sin be revealed, the son of perdition, who opposeth and exalteth himself above all that is called God, or that is worship, so that he, as God, sitteth in the temple of God, showing himself that he is God. எந்த விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். He is none but the Antichrist. அது வேற யாரும் அல்ல, அந்தி கிறிஸ்துவே. He is called the man of sin or the son of perdition. அது அவனை கேட்டின் மகன் பாவ மனுஷன் என்று வேதம் விவரிக்கிறது. He will exalt himself sitting in the temple of God. அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னை தேவனை போல உயர்த்துவான். He shows himself as if he is God. அவன் தன்னை தேவன் போலவே காட்டிக்கொள்வான். And it is also evident that from the history that Roman emperors in the past blasphemed the name of God. சரித்திரத்தை நாம் நன்கு பார்க்கும் பொழுது ரோம அரசர்கள் தேவனை தூஷிக்கிறவர்களாக இருந்தார்கள். And so that's the reason why it is said in chapter 13 verse 1 in the last portion, upon his heads are the name of blasphemy. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. You see the appearance of the Antichrist. இங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை பார்க்கிறோம். So when you come across 10 horns, 7 heads, all these things only point out the Antichrist who will function unitedly with countries together with all authority. 7 தலைகள் 10 கொம்புகள் இவைகளை பார்க்கும்போது அது அரசியல் கூட்டமைப்பினுடைய தலைவனாய் இருந்து செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவையே குறிக்கிறது. Verse 2 says, 2வது வசனத்திலே, And the beast which I saw was like unto a leopard, and his feet were as the feet of a bear, and his mouth as the mouth of a lion. And the dragon gave him his power and his seat and great authority.
நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. 7 heads. அதற்கு 7 தலைகள் உண்டு. And it has got 10 horns. அதற்கு 10 முடிகள் உண்டு. And we find here how it looks like. அது எப்படி தோற்றம் அளிக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். It looks like leopard and bear and a lion. அது சிறுத்தையைப் போல் இருக்கிறது, கரடியைப் போல் இருக்கிறது, சிங்கத்தைப் போலவும் தோற்றம் அளிக்கிறது. When you read this, you have to go back to the vision or the dream of Daniel found in chapter 7. இதை படிக்கும் பொழுது நீங்கள் தானியேல் கண்ட தரிசனம் 7ஆம் அதிகாரத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். Usually the book of Revelation and the book of Daniel go together. பொதுவாக அநேக காரியங்களிலே தானியேலினுடைய புத்தகமும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் ஒன்றோடொன்று ஒத்து போகின்றன. You can open the Bible to the 7th chapter of Daniel. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். And Daniel has a vision here and about which he describes in this chapter. இங்கே தானியேலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது, அதை அவர் விவரித்து எழுதி வைத்திருக்கிறார். You read from verse 1 to and verse 11. முதல் 11வது வசனம் வரையிலும் படித்து பாருங்கள். And the description is also followed in the same chapter. அதனுடைய விவரமும் அதே அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Daniel sees 4 great beasts that come from the sea. சமுத்திரத்திலிருந்து வருகிற 4 பெரிய மிருகங்களை தானியேல் தரிசனத்திலே காண்கிறார். What a good comparison it is, chapter 7 of Daniel and chapter 13 of Revelation. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் அருமையாய் ஒத்து போகிறது. Daniel says 4 great beasts came up from the sea, verse 3. 3வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. He also points out from the sea. அவரும் குறிப்பாய் சொல்கிறார், இந்த மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து வந்தது என்று சொல்கிறார். The first one was like a lion. முதலாவது சிங்கத்தை போல் இருந்தது. The second one was like a bear. இரண்டாவது கரடியை போன்றிருந்தது. And third one was like a leopard. மூன்றாவது ஒரு சிவிங்கை போல் இருந்தது. And fourth one, and the name is not mentioned. நான்காவது மிருகத்தினுடைய பெயர் சரியா எழுதப்படவில்லை. The fourth beast, 7th verse says, dreadful and terrible, it says, and strong exceedingly, it had great iron teeth, and it says in the end it had 10 horns. நாலாம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகா பலமுள்ளதுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. The 4 beasts refer to 4 empires or kingdoms. இந்த 4 மிருகங்கள் 4 ராஜ்யங்களுக்கு குறிப்பாக இருக்கிறது. Don't get confused as I explain to you. நான் உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன். The lion speaks of Babylonian empire. சிங்கம் என்பது பாபிலோனிய அரசாங்கத்தை குறிக்கிறது. Bear speaks of Medo-Persian empire. கரடி என்பது அந்த பெர்ஷியா அல்லது ஈரான் என்று சொல்கிறார்களே அந்த பகுதியினுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. And leopard refers to Greece. அந்த சிறுத்தை என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. And the fourth dreadful terrible beast refers to Roman empire. அந்த நான்காவது பெரிய பயங்கரமான மிருகம் என்பது ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. Listen, கவனியுங்கள். So in Daniel you find 4 beasts. இங்கே தானியேல் புத்தகத்திலே 4 விதமான மிருகங்களை பார்க்கிறோம். In Revelation chapter 13 we find 3 beasts. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 3 மிருகங்களை மட்டுமே பார்க்கிறோம். And when John sees the vision, he finds all the 3 beasts in one beast. யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தை பார்க்கும் பொழுது இந்த எல்லா மிருகங்களையும் அவர் தனித்தனியாக அல்ல ஒன்றாக தரிசனத்திலே காண்கிறார். So the dream of Daniel is the same as that of John's. ஆகவே தானியேலுடைய தரிசனமும் யோவான் அப்போஸ்தலனுடைய தரிசனமும் ஒன்றே. And the fourth beast that we see in Daniel is seen here in Revelation as the beast having 10 horns. இங்கே தானியேலுடைய புத்தகத்திலே 4வது மிருகமாக பார்க்கக்கூடிய அந்த மிருகம் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலே 10 தலைகளை உடைய மிருகம் என்று அழைக்கப்படுகிறது. In short, குறிப்பாக சொல்வதென்றால் this dream of Daniel is the same of John's vision. தானியேல் தரிசனத்திலே கண்ட அந்த மிருகங்களும்
யோவான் கண்ட தரிசனத்திலே உள்ள மிருகமும் ஒன்றே. You may ask me, what does it mean? அது எதை குறிக்கிறது என்று நீங்கள் This கேட்கலாம். is what you should understand. இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். All these three beasts said by Daniel in his dream, தானியேல் விவரித்து சொல்கிற இந்த மூன்று மிருகங்களும், in other words, இன்னொரு வார்த்தையிலே the சொல்லுங்கள், strength of a lion of Babylonian empire, பாபிலோன் ராஜ்யத்தினுடைய அந்த வல்லமை, அது எதை காட்டுகிறது? ஒரு சிங்கத்தினுடைய வல்லமையை காட்டுகிறது. the brutality of the bear represented by the Persian empire, ஒரு கரடிக்கு இருக்கக்கூடிய முரட்டு வல்லமையை போன்ற வல்லமையை கொண்ட அந்த ஈரான் பகுதியிலே உள்ள சாம்ராஜ்யம், and the swiftness of the leopard represented by the Grecian empire, துரிதமாக செயல்படக்கூடிய சிறுத்தையை போன்ற வல்லமையுடைய அந்த கிரேக்க will சாம்ராஜ்யம் be present in the final form of the world rule. இந்த மூன்று ராஜ்யங்களுடைய தனிப்பட்ட வல்லமையுடைய குணாதிசயங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ரோம ராஜ்யத்திலே காணப்படும். That will be the Western Confederation of Nations. அது மேற்கத்திய அரசியல் கூட்டமைப்பினுடைய ஒரு கூட்டமைப்பாய் ராஜ்யமாய் இருக்கும். That may be called revived Roman Empire. அதற்கு புதுப்பிக்கப்பட்ட ரோம ராஜ்யம் என்று பெயர் கொடுக்கப்படலாம். Listen, don't get confused. தயவுசெய்து குழம்பி விடாதீர்கள். When you read all these beasts, இந்த மிருகங்களை நீங்கள் படிக்கும் பொழுது it means the characteristics of the beast. அது அந்த மிருகங்களுக்கென்று விசேஷமாக உள்ள அந்த குணாதிசயங்களை குறிக்கிறது. The strength, the brutality, the swiftness of these three beasts shall be seen in the United Confederation of the countries. இந்த மிருகங்களிலே காணப்படுகிற வலிமை, கொடூரம், அது மட்டுமல்ல அதிகாரம், இவைகள் எல்லாம் இந்த ராஜ்யங்களிலே காணப்படும். That's what it means. அதைத்தான் அது குறிக்கிறது. You can just understand the actual nature of Antichrist. இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். Unless you know who is Antichrist, what is his nature, you will never be ready for the coming of Jesus Christ. அந்தி கிறிஸ்து யார், அவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சரியாய் உணராமல் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக The முடியாது. church is not expected to wait to meet the Antichrist. சபையானது அந்தி கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக இங்கே காக்கப்படவில்லை. We are not looking for that man. நாம் அந்தி கிறிஸ்துவுக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை. We are waiting to look to the coming of Jesus Christ. நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். But unless you know who is this fellow and what he's going to do, you will be taking Christian life very casual. ஆனால் அந்தி கிறிஸ்து யார், அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறான் என்பதை சரியாய் உணராமல் இருப்போம் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏனோ தானோ என்று சாங்கோபங்கமாக செலவழித்துக் கொண்டிருப்போம். All the characteristics of lion, leopard, bear will be seen in that man, Antichrist. அந்த சிங்கம், சிறுத்தை, கரடி இவைகளுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவிலே காணப்படும். Note here in the second verse, இரண்டாவது வசனத்திலே பாருங்கள். the dragon gave him his power and his seat and great authority. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. You see how Satan gives all his power to Antichrist. வலு சர்ப்பமானது, பிசாசானவன் எப்படி தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறான் என்பதை இங்கே பார்க்கிறோம். Almost his throne is given to the Antichrist and they are sold to Antichrist. பிசாசானவன் தன்னுடைய சிங்காசனத்தையே கொடுத்து தன்னையே விற்று போடுகிறான். Brethren, சகோதரனே, we should think for 1 minute here. ஒரு நிமிஷம் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். Don't take Christian life very casually. கிறிஸ்தவ வாழ்க்கையை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். Some people are taking it very ordinary way, as if nothing is going to happen. ஒண்ணுமே நடக்காது என்பதை போல ஒரு சிலர் If இருக்கிறார்கள். believers will miss in the rapture, they will go through the tribulation. விசுவாசிகள் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள் என்றால் அவர்கள் உபத்திரவங்களினூடே செல்ல வேண்டும். And all the nature of the Antichrist has to be met by them. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய எல்லா கொடிய குணங்களையும் அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும். That's why it is said, the strength, the brutality, and the swiftness of this fellow. ஆகவேதான் அவனுடைய வல்லமை, அவனுடைய கொடுமை, அவனுடைய வேகமாக செயல்படுகிற திறமை எல்லாவற்றையும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. May the Lord keep us always ready for his coming. கர்த்ததாமே அவருடைய வருகைக்கென்று நம்ம எல்லாரையும் ஆயத்தத்தோடு காத்துக்கொள்வாராக. We should be extraordinarily careful to be watchful in prayer, expecting the return of Jesus at any moment. எந்த நேரத்திலும் இயேசு வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் வாழ வேண்டிய காலம் இது.
May God give you grace. கர்த்தர் உங்களுக்கு அதற்கு வேண்டிய கிருபையை தருவாராக. Verses 3 and 4 speak of the acclaim, the worship of that man. 3வது 4வது வசனங்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை போற்றி ஆராதிக்கிற காரியத்தை காட்டுகிறது. I saw one of his heads as it were wounded to death, and his deadly wound was healed, and all the world wondered after the beast. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட இந்த மிருகத்தை பின்பற்றி, Note here, one of his heads as it were wounded to death. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்கிறது. In the Greek language, in the margin I find in my Bible, slain. The same word is used as we see in Revelation chapter 5 verse 6. கிரேக்க மொழியிலே அது மொழிபெயர்க்கப்படும் பொழுது அங்கே அது அடிக்கப்பட்ட என்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். When we read about the Lord Jesus Christ in chapter 5 of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது, as if we find here as it had been slain. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற. The same word is used here also in the Greek language, one of his heads as it were wounded to death. அதே வார்த்தை இங்கேயும் சாவுக்கு ஏதுவான அந்த முறையிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. It means actually that Roman Empire surely would die. அது எதை காட்டுகிறது? ரோம சாம்ராஜ்யம் நிச்சயமாகவே அழிக்கப்படும், மரிக்கும். Note here, his deadly wound was healed. ஆனால் அந்த சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It means the disappearance of the Roman Empire and the restoration of its life back. அது எதை காட்டுகிறது? அந்த ரோம சாம்ராஜ்யம் மறைவது போல் மறைந்து திடீரென்று வல்லமையோடு திரும்ப புதுப்பிக்கப்படுவதை பார்க்கிறோம். If you will turn to Revelation chapter 17 verse 8, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். We find the beast that thou sawest was and is not and shall ascend out of the bottomless pit and go into perdition. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. You see, it refers to the Roman Empire. இது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. And that's why it is used here. It was and is not and shall ascend out of the bottomless pit. ஆகவேதான் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து என்கின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Lord Jesus Christ, when he was born on this earth, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்த பொழுது, the Roman Empire was not very powerful at the time. அந்த நேரத்திலே ரோம சாம்ராஜ்யம் மிக வல்லமை பொருந்திய ஒரு சாம்ராஜ்யமாக இல்லை. Apparently it came to an end, I should say. அது ஏறக்குறைய அதனுடைய வலிமையை எல்லாம் இழந்து சிதையக்கூடிய நேரத்திலே இருந்தது. Yet it will be revived again in the last days. ஆனாலும் கடைசி நாட்களிலே அதனுடைய வலிமை புதுப்பிக்கப்படும். And it will cause a great wonder to all the people. அது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை அந்த சாம்ராஜ்யம் செய்யும். To understand verse 3, just remember the rise, the fall and the rise of Roman Empire. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சரியாய் புரிந்து கொள்வதற்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த எழுச்சி, அதற்கு பின்பு அதனுடைய வீழ்ச்சி, மீண்டுமாக அது புதுப்பித்து எழுகின்ற காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். And the restoration of its power will be probably at the time after the secret coming. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பு இந்த ரோம சாம்ராஜ்யம் மீண்டுமாக தன்னுடைய வல்லமையிலே புதுப்பிக்கப்படலாம். It was exactly at the time the rule of the Roman Empire will be established. ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த அதிகாரமானது மீண்டும் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. Note here, and all the world wondered after the beast. இங்கே எல்லா வசனங்களையும் சொன்ன பிறகு ஆச்சரியத்தோட யாவரும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். The word all does not mean everybody on the face of this earth. யாவரும் என்று சொல்வது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் குறிக்கவில்லை. It should be qualified with the verse 8. அந்த யாவர் என்று யாரை குறிக்கிறது என்பது பார்க்கும்போது 8வது வசனத்திலே விளக்கம் இருக்கிறது. And all that dwell upon the earth shall worship him, whose names are not written in the book of life
of the Lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் So அதை those வணங்குவார்கள். who wonder at it will be those who are worshipping it, and not those whose names are written in the book of life. அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோடு பார்த்து அதை போற்றுகிறவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள் மட்டுமே. That shows there may be people, lot of people forsaken when Jesus comes. அது எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய ரகசிய வருகையிலே கைவிடப்பட்ட ஜனங்களும் பூமியிலே இருப்பார்கள். Such people will not worship that beast. அப்படிப்பட்டவர்கள் அந்த மிருகத்தை ஆராதிக்க மாட்டார்கள். So that should be understood here. அது நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In verse 4 we find, 4வது வசனத்திலே and பார்க்கிறோம். they worshipped the dragon which gave power unto the beast, and they worshipped the beast, saying, who is like unto the beast, who is able to make war with him? அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடே கூட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். They worshipped the dragon which gave power, worshipped the beast also. அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அந்த மிருகத்தையும் வணங்கினார்கள். See, even while Jesus Christ was on this earth, the devil wanted Jesus to worship him. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுதும் கூட பிசாசானவன் இயேசு அவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினான். You fall down and worship me, I will give the whole world unto you. நீர் என்னை தாழ பழிந்து நீர் என்னை ஆராதிப்பீர் என்றால் இந்த பூமி எல்லாவற்றையும் சகலத்தையும் உமக்கு கொடுப்பேன் என்று Isn't it பிசாசு the சொன்னான். desire of the devil always that the people should worship him? பிசாசனுடைய விருப்பம் என்னவென்றால் எல்லாரும் அவனை ஆராதிக்க வேண்டும். And Jesus also said that he is the prince of the world. இயேசுவும் கூட பிசாசை குறித்து சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த உலகத்தின் பிரபு. And Paul said he is the God of this world. பவுல் அதை சொல்லும்போது பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்கிறார். And note the word here, worshipped. இங்கே ஆராதித்தார்கள் என்கின்ற வார்த்தையை பாருங்கள். It is the acknowledgement of his worth. அது அவனுடைய தகுதியை இவர்கள் போற்றுகிற ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. And his worth is twofold. அவனுடைய தகுதி ரெண்டு விதமான தகுதி இங்கே You see சொல்லப்படுகிறது. here, who is like unto the beast and who is able to make war with him? மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார்? The first question refers to the uniqueness of the beast. முதலாவது காரியம் அந்த மிருகத்தினுடைய ஒரு விசேஷித்த தன்மை, மற்றவருக்கு இல்லாத விசேஷித்த தன்மையை குறிக்கிறது. And the second question refers to his might. அந்த இரண்டாவது கேள்வியானது அந்த மிருகத்தினுடைய வல்லமையை குறிக்கிறது. That's why it is said, who is like unto the beast, who is able to make war with him? ஆகவேதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு கூட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார்? Are you able to understand verses 3 and 4, the acclaim, that is to say, how people worshipped the beast? எப்படி மற்ற ஜனங்கள் இந்த மிருகத்தை போற்றி ஆராதித்தார்கள் என்கின்ற காரியத்தை 3-4 வசனங்களிலே நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? Verses 5 to 7 we find the activity of the beast. 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் மிருகத்தினுடைய கிரியைகளை பார்க்கிறோம். There was given unto him a mouth speaking great things and blasphemies. The power was given unto him to continue 42 months. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And he opened his mouth in blasphemy against God, to blaspheme his name and his tabernacle and them that dwell in heaven. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. First part of verse 7. 7ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. And it was given unto him to make war with the saints and to overcome them. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. All this portion refers to his activity. இந்த எல்லா வசனங்களும் மிருகத்தினுடைய கிரியைகளை குறிக்கிறது. You may ask me, what is his activity? அந்த மிருகத்தினுடைய கிரியைகள் என்ன என்று நீங்கள் It நினைக்கலாம். includes blasphemy and making war with the saints of God. அது தூஷணத்தையும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதையும் குறிக்கிறது. A careful meditation will reveal to you, it speaks of religious activity and political activity. நன்றாய் ஆழமாய் பார்க்கும் பொழுது அது மத காரியங்களையும் அரசியல் காரியங்களையும் குறிக்கிறது. Blaspheming God and God's people. தேவனுக்கு எதிராய் தூஷண வார்த்தைகளை சொல்வது, தேவனுடைய ஜனங்களை தூஷிப்பது.
and then attacks the people of God. அது மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிறது. We know the nature of the devil from the Gospels of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷங்களிலே பிசாசினுடைய தன்மை என்னவென்று நாம் அறிந்திருக்கிறோம். Jesus said he is a murderer from the beginning. இயேசு தெளிவாய் சொன்னார், அவன் ஆதி முதலே கொலை பாதகனாய் இருக்கிறான். So to make war with the saints and to kill them and to overcome them was already told by Jesus Christ. தேவனுடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு அவர்களை கொல்லுகிற காரியத்தை குறித்து இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். He was a political leader. அவன் ஒரு அரசியல் தலைவன். That's why he's called the Antichrist. ஆகவேதான் அவனுக்கு அந்தி கிறிஸ்து என்று பெயர் He கொடுக்கப்பட்டிருக்கிறது. also seeks a religious domination also. அது மட்டுமல்ல, அவன் மத சம்பந்த காரியங்களையும் தன்னை முதன்மைப்படுத்த விரும்புகிறான். Note here in the 5th verse, his mouth speaking great things. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதனுடைய வாய் பெருமையானவைகளை பேசுகிறது. If you will read Daniel chapter 7 verse 25, you will find exactly the same word. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. His mouth speaks great things. அவனுடைய வாய் பெரிய காரியங்களை பேசுகிறது. Oh, he blasphemes God and the people of God, the worshipping place of God. அவன் தேவனுக்கு எதிராக தூஷணம் சொல்கிறான், தேவனுடைய ஜனங்களை தூஷிக்கிறான், தேவனுடைய வாசஸ்தலத்தை தூஷிக்கிறான். His tabernacle means the dwelling place of God. ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. Note here, even them that dwell in heaven. அது மட்டுமல்ல, இங்கே கவனிங்கள், பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் இவன் தூஷிக்கிறான். People had gone to heaven already. அவர்கள் ஏற்கனவே பூமியை விட்டு கடந்து பரலோகத்திற்கு When சென்றிருக்கிறார்கள். Jesus came in the mid-year, the church was taken up. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே வந்தபோது சபையானது பரலோகத்திற்கு They dwell எடுத்துக்கொள்ளப்பட்டது. in heaven. அவர்கள் பரலோகத்திலே I mean, வாசமாயிருக்கிறார்கள். they will dwell in heaven, I mean. அவர்கள் பரலோகத்திலே வாசமாயிருப்பார்கள். And this Antichrist will blaspheme them that will be in heaven. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவோ பரலோகத்திலே இருக்கக்கூடியவர்களையும் தூஷிக்கிறான். What a terrible Antichrist he is. எப்படிப்பட்ட கொடுமையான அந்தி கிறிஸ்து இவன். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, we should know his activity. அவனுடைய கிரியைகளை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். But here you note one thing. இங்கே ஒரு காரியத்தை கவனியுங்கள். Verse 7 says, 7ஆம் வசனம் சொல்கிறது, it was given unto him. Note the word given unto him. அவனுக்கு கொடுக்கப்பட்டது. That means God has allowed the Antichrist to have control over these people. அது எதை காட்டுகிறது? இந்த ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படியாக தேவன் அந்தி கிறிஸ்துவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். If you picture it very carefully, அதை நன்றாய் நிதானித்து சித்தரித்து பார்ப்பீர்கள் என்றால், God has given permission to Satan to control the beast. இந்த மிருகத்தை ஆளுகை செய்யும்படியாக பிசாசானவனுக்கு தேவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அனுமதி And கொடுத்திருக்கிறார். the beast controls the people. அந்த மிருகமானது எல்லா ஜனங்களையும் ஆளுகை செய்கிறான். See, unless God has given this permission, it's not possible for the beast to do that. கர்த்தரே இதற்கு அனுமதி கொடுத்தால் ஒழிய இப்படிப்பட்ட அதிகாரத்தை செலுத்துவதற்கு அந்த மிருகத்தால் கூடவே கூடாது. Otherwise, it could not be written here, it was given unto him to make war with the saints. இல்லை என்றால் அந்த பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படியாக அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்காது. For about 42 months, it means 3.5 years. 42 மாதங்கள் என்பது 3.5 வருஷங்களை குறிக்கிறது. That is the one part of the tribulation. அது உபத்திரவ காலத்தினுடைய ஒரு பகுதி. The latter part of the tribulation is known as Great Tribulation. உபத்திரவ காலத்தினுடைய பின்பகுதியானது மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது. It's called Jacob's trouble. அது யாக்கோபனுடைய பெரிய பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது. The first part is known as tribulation, the second part is known as the Great Tribulation. முதல் பகுதி உபத்திரவ காலம் என்றும் இரண்டாவது பகுதி மகா உபத்திரவ காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. We are reading now the second part of the tribulation. நாம் இப்பொழுது இந்த உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம். Chapter 15, chapter 16 of the book of Revelation, we find the vials that was going to be poured on this earth. வெளிப்படுத்தின விசேஷம் 15, 16 அதிகாரங்களிலே இந்த பூமி மேல் ஊற்றப்பட போகிற கலசங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். So we find here in this verse, it was given unto him to make war with the saints. இங்கே இந்த வசனத்திலே பார்க்கும் 7ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. What does it mean to overcome them? அவர்களை மேற்கொள்வது என்றால் என்ன? It means many saints will die as martyrs. அது எதை காட்டுகிறது? அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். During the time of tribulation, by the power of Antichrist,
many will die as martyrs. உபத்திரவ காலத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அநேகர் அந்தி கிறிஸ்துவினால் இரத்த சாட்சியாக கொலை செய்யப்படுவார்கள். Because it was given to the Antichrist power to overcome the saints. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தவான்களை மேற்கொண்டு கொள்ளும்படியாக அந்தி கிறிஸ்துவுக்கு தேவனே அனுமதி கொடுத்திருக்கிறார். Yet they are in God's hand. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய கரத்திலே They இருக்கிறார்கள். are not completely thrown away or forsaken. அவர்கள் முற்றிலுமாக விலக்கப்பட்டோ கைவிடப்பட்டோ இல்லை. They shall have their place in heaven, reward in heaven. அவர்களுக்கும் பரலோகத்திலே இடம் உண்டு, அவர்களுக்கு ஏற்ற பரிசும் உண்டு. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. And lastly, from verse 7 to 10, கடைசியாக 7 முதல் 10 வரையிலுள்ள we வசனங்கள், find the authority of the beast. இங்கே இந்த மிருகத்தினுடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். We find here the latter part, power was given him over all kindreds and tongues and nations. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Does it not point out the authority of the beast? அது அந்த மிருகத்தினுடைய அதிகாரத்தை சுட்டிக்காட்டவில்லையா? Power given to him over all kindreds, or in another translation, all people, it is said, tongues and nations. எல்லா கோத்திரங்கள் பாஷைக்காரர் ஜாதிகள் என்று சொல்லும்போது எல்லா ஜனங்களையும் அது குறிக்கிறது. But one thing is said, ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, all that dwell upon the earth shall worship him, whose names are not written in the book of life. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டுராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். And that means there are people who will still be never bending to this beast. அது எதை காட்டுகிறது? அந்த காலகட்டத்திலும் இந்த மிருகத்திற்கு வணங்காத ஒரு சிலர் பூமியிலே இருப்பார்கள். I want to bring to knowledge here the book of life of the Lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். There are almost 7 times in the book of Revelation you find the book of life. 7 தடவை ஜீவ புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்புகள் If you சொல்லப்பட்டிருக்கிறது. want the quotations, you may take down. நீங்கள் அந்த வசன குறிப்புகள் வேண்டுமென்றால் அதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். Revelation 3:5, வெளிப்படுத்தின விசேஷம் 3:5, Revelation 13:8, வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, 17:8, 17:8, 20:12, 20:12, 20 verse 15, 20:15, 21:27, 21:27, 22:19. 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். You find almost 7 references with regard to the book of life. ஜீவ புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 வசன ஆதாரங்கள் உண்டு. Only one time it is said in the epistle of Paul to Philippians chapter 4 verse 3. பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. And all other times only in the book of Revelation. மற்ற எல்லா குறிப்புகளும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஜீவ புஸ்தகத்தை குறித்து பார்க்கிறோம். We are coming to the end of our study today. இந்த நாளுடைய வேத பாடத்தினுடைய முடிவுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். Verse 9 and 10. 9, 10 வசனங்கள். And in the authority we find, if any man have an ear, let him hear. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன் என்று பார்க்கிறோம். Here is a call to the serious attention. இங்கே நன்றாய் கவனிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Often this sentence is found in the book of Revelation. இந்த சொற்றொடரானது அடிக்கடி பல இடங்களிலே வெளிப்படுத்தின He that விசேஷத்திலே hath an ear, let him hear. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். Why is it said here in this place? ஏன் இந்த இடத்திலே An சொல்லப்பட்டிருக்கிறது? important principle is about to be announced in verse 10. மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இப்பொழுது இங்கே வெளியரங்கமாக சொல்லப்பட போகிறது. That is called the principle of retribution or revenge. அது பழி வாங்குகிற அந்த விதி, அந்த முறை என்பதை இங்கே சொல்லப்பட போகிறது. That's why let he that hath an ear, let him hear. ஆகவேதான் அதை சொல்வதற்கு முன்பாக கேட்பவருடைய கவனங்கள் ஈர்க்கப்படுகின்றன. What is this principle of retribution? இங்கே இந்த பழி வாங்குதலுடைய முறைமை என்றால் என்ன? Verse 10 says, 10வது வசனம் he சொல்கிறது, that leadeth into captivity shall go into captivity. சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். He that killeth with the sword must be killed with the sword. பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். Here is the patience and the faith of the saints. பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. After stating all the power relating to the beast, இந்த மிருகத்தினுடைய எல்லா அதிகாரத்தையும் விவரித்து சொன்ன பிறகு here is a word of comfort to the saints. இங்கே தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் தருகிற ஆறுதலான What வார்த்தை. is his comfort? என்ன ஆறுதல் இது? He that leadeth
into captivity shall go into captivity. சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் கட்டாயம் சிறைப்பட்டு போவான். It was the beast who was captivating people under him. மிருகம்தான் எல்லாரையும் சிறைப்படுத்திக் கொண்டே இருந்தான். And it was he who killed many people. மிருகம்தான் அநேகரை பட்டயத்தினால் கொன்று போட்டான். But he will be killed. ஆனால் அவன் பட்டயத்தினாலே கொல்லப்படுவான். That is the consolation and the comfort of the saints. அதுதான் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் ஆறுதலுமாய் So இருக்கிறது. the saints are expected to be always Christ-like. ஆகவே பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய சாயலை உடையவர்களாய் இருக்க They are வேண்டும். not supposed to use carnal methods in the persecution through which they may be going through. அவர்கள் கடந்து செல்கிற உபத்திரவத்தின் ஊடே மாம்சமான எந்தவித கிரியைகளையும் அவர்கள் செய்யக்கூடாது, பதிலுக்கு பதில் They செய்யக்கூடாது. are forsaken saints. அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தான். And even then they should not be like an unbeliever. ஆனாலும் அவர்கள் அவிசுவாசிகளைப் போல செயல்படக்கூடாது. The captor will be taken captive சிறைப்படுத்திக் கொண்டிருந்தவன் இனிமேல் சிறைப்பட்டு போவான். and the killer will be killed. கொல்கிறவன் பட்டயத்தினால் கொல்லப்படுவான். You know, when God's purposes are finished or over தேவனுடைய concerning the beast, தேவனுடைய நோக்கம் மிருகத்தை குறித்தது நிறைவேறின பிறகு God will take him a captive தேவனே அந்த மிருகத்தை சிறைப்படுத்துவார். and will confine him to the lake of fire. அவனை அந்த எரிகிற அக்கினி ஏரியிலே வைத்து விடுவார். Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But that is not our goal. ஆனால் நமக்கு இதையெல்லாம் பார்ப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. We don't wait for such things and such times. இந்த காரியம் எல்லாம் எப்படி நடக்க போகிறது, எப்பொழுது நடக்க போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்க கூடாது. I remember a verse in Leviticus 24th chapter verse 16. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் ஒன்றை நினைவு கொள்கிறேன். God never tolerates people who blaspheme him. தேவன் தன்னை தூஷிக்கிறவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். Leviticus 24:16 says, லேவியராகமம் 24:16 and he that blasphemeth the name of the Lord, he shall surely be put to death. தேவனை தூஷிக்கிறவன் நிச்சயமாக அற்றுப்போக பண்ணப்படுவான். This beast, the Antichrist who blasphemes God, the name of God, shall be put to death. தேவனை தூஷிக்கிற இந்த அந்தி கிறிஸ்து நிச்சயமாக கொல்லப்படுவான். Glory to God. கர்த்தருக்கு So ஸ்தோத்திரம். the saints who are forsaken should keep their faith and should be patient even then. கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் காத்து நடக்க வேண்டும். Now is the time that we should be always ready for the coming of Jesus Christ. ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். Why should the church of God go through persecution? ஏன் தேவனுடைய சபை உபத்திரவ காலத்தின் ஊடே செல்ல வேண்டும்? It will never go through. Only the forsaken children of God will go through. தேவனுடைய சபை உபத்திரவ காலத்திலே செல்லாது, கைவிடப்பட்ட ஜனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும். We are not to go through the persecution through Antichrist. நாம் இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களை சந்திக்கும்படி அழைக்கப்படவில்லை. We are living in the computer age. நாம் இந்த கம்ப்யூட்டர் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Oh, we are living the last days of the age. இந்த உலகத்தினுடைய காலகட்டங்களிலே கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். All these electronic systems are improving. இந்த எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டம், எல்லா காரியங்களும் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கிறது. And also the evil power, the magical power is also increasing. அது மட்டுமல்ல, பொல்லாத தீய சக்திகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. That it is said that the beast, the image of the beast will speak. மிருகத்தினுடைய தோற்றமே பேசும் என்று வேதம் சொல்கிறது. The image that is going to be set by the false prophet will speak. கள்ள தீர்க்கதரிசி வைக்க போகிற அந்த மிருகத்தினுடைய சொரூபம் பேசும். Oh, it's horrible. அது மிக மிக Those பயங்கரம். who bear the mark of that image of the first beast, either on the forehead or in the hand, will be able to buy or sell. முதல் மிருகத்தினுடைய அந்த எண்ணெய் நெற்றியிலோ கரங்களிலோ பதித்தவர்கள் மட்டுமே பொருளை வாங்க முடியும், விற்க முடியும். Otherwise they will go through persecution. இல்லை என்றால் அவர்கள் உபத்திரவத்தின் ஊடே செல்வார்கள். Oh, children of God, தேவனுடைய பிள்ளைகளே, we are not supposed to go through that persecution. நாம் அந்த உபத்திரவத்தின் வழியே செல்லும்படி அழைக்கப்படவில்லை. Make me ready to meet you in the mid-air. கர்த்தாவே,
உம்மை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும். Keep me holy in my thought, word and deed. என்னுடைய எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாவற்றிலும் Let பரிசுத்தமாய் me be without spot or any wrinkle in my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கரைகள் துறைகள் இல்லாதபடிக்கு Young காத்துக்கொள்ளும். man, young woman, வாலிப தம்பி தங்கை, how long you will cling on to sin? நீ எத்தனை நாட்கள் பாவத்திலே ஒட்டிக்கொண்டிருப்பாய்? How long you will go after sin? நீ எவ்வளவு நாள் பாவத்தை வாஞ்சையாய் தொடர்ந்து You செல்வாய்? think that your sin has not come out. நீ நினைக்கிறாய் உன்னுடைய பாவம் இன்னும் மற்றவர்களுக்கு தெரியாது. It may be a secret sin known to you only. நீ நினைக்கிறாய் இந்த பாவம் உனக்கு மட்டும்தான் ரகசியமாய் தெரியும் என்று. That will make you fall down and be forsaken when Jesus comes. அந்த ரகசிய பாவமானது இயேசு வரும்போது நீ கீழே கைவிடப்பட்ட நிலைமைக்கு உன்னை தள்ளிவிடும். May I ask you a humble question? நான் உன்னை அன்பாய் கேட்கிறேன். Are you ready for the coming of Jesus? நீ இயேசுவினுடைய வருகைக்கு ஆயத்தமா? Or are you preparing to meet the Antichrist? இல்லை என்றால் அந்தி கிறிஸ்துவுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? I beheld another beast coming up out of the earth. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். That shows that it is not the same which we studied in the previous portion. முந்தின வேத பகுதியிலே நாம் படித்த அந்த மிருகம் அதல்ல. The difference between the first one and the second one is this. முதல் மிருகத்துக்கும் இரண்டாவது மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். That arose from the sea, but this arises from the land. அது சமுத்திரத்திலிருந்து எழும்பினது, ஆனால் இந்த மிருகமோ பூமியிலிருந்து எழும்பிற்று. Just to distinguish one from another, it is said so. அது ஒன்றிலிருந்து மற்றொன்றை வித்தியாசப்படுத்தும்படியாக இது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. Some people interpret even this also. இதையும் ஜனங்கள் விவரித்து வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிறார்கள். And I don't want to bring confusion in the learning of the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்துக் கொள்கிறவில்லை, அதை குழப்பத்துக்குள்ளாக நான் கொண்டு வர விரும்பவில்லை. This verse 11 to 18, we find the false prophet. அங்கே 11 முதல் 18 வசனம் வரையிலுமாக அங்கே கள்ள தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கின்றோம். Usually this chapter 13 of Revelation is said as the beast and his false prophet. அங்கே 13ஆம் அதிகாரத்தை பொதுவாக மிருகமும் அவனுடைய விழுந்து போன கள்ள தீர்க்கதரிசிகளும் என்று சொல்லுவார்கள். And this portion can be studied under 4 heads, subheads. இந்த வேத பகுதியானது 4 தலைப்புகளுக்கு கீழாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். The appearance of the second beast. இரண்டாவது மிருகத்தினுடைய தோற்றம். The aim of the second beast. இரண்டாவது மிருகத்தினுடைய நோக்கம். The activity of the beast. அந்த மிருகத்தினுடைய கிரியை. And the announcement of the number of the beast. அந்த மிருகத்தினுடைய எண்ணிக்கையின் அறிவிப்பு. Let me repeat. அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லட்டும். The appearance of the beast. இரண்டாவது மிருகத்தினுடைய தோற்றம். The aim of the beast. அந்த மிருகத்தினுடைய நோக்கம். The activity of the beast. அந்த மிருகத்தினுடைய கிரியை. And the announcement of the number of the beast. அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்படும் எண்ணிக்கையினுடைய அறிவிப்பு. That's what we find in verse 11 to 18. அதைத்தான் 11 முதல் 18 வசனங்களிலே நாம் காண்கின்றோம். And let us just see the appearance. இப்பொழுது அவனுடைய தோற்றத்தை குறித்து நாம் கவனிப்போம். I beheld another beast coming out of the earth, and he had 2 horns like a lamb, and he spake as a dragon. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. கரு சர்ப்பத்தை போல பேசினது. Do you see the difference between the first one and the second one? முதல் மிருகத்துக்கும் இரண்டாவது மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்களா? The first one had 7 heads and 10 horns. முதல் மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. The very appearance of it clearly points out that he is Antichrist. அதனுடைய தோற்றமே அது அந்தி கிறிஸ்து என்று வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. A frightening appearance. அதை பார்ப்பதற்கே பயங்கரமாக உள்ள ஒரு தோற்றம். But this is not so. ஆனால் இந்த மிருகம் அப்படி அல்ல. He says he had 2 horns like a lamb. இது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. That is why we are forced to consider this as a false prophet. ஆகவே தான் இதை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. It looks like a lamb. இது ஒரு ஆட்டுக்குட்டியை போல தோற்றமளிக்கின்றது. It's not a lion. அது ஒரு சிங்கம் அல்ல. It's not a leopard. அது ஒரு சிறுத்தையும் அல்ல. Nor a bear. அல்லது கரடியும் அல்ல. It is like a lamb. அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கின்றது. And he had 2 horns. அதற்கு 2 கொம்புகள் இருக்கின்றது. When we see a lamb, we are forced to think of the Lamb of God. நாம் ஆட்டுக்குட்டியை பார்க்கிறவர்களே தெய்வ ஆட்டுக்குட்டியை நாம் பொதுவாக நினைப்பது உண்டு. See, the Lord Jesus Christ is also compared to a lamb.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அவர் சொல்லப்பட்டார். Bible says he was like a lamb led to the slaughter. வேதம் சொல்லுகிறது அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அவர் எடுத்துச் செல்லப்பட்டார். Behold the lamb that taketh away the sin of the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தெய்வ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். You know, Jesus is known as a lamb. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் And அழைக்கப்பட்டார். this beast looks like a lamb. இந்த மிருகமானது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. Anybody feels like considering it as a spiritual being. இதை பார்ப்பவர்கள் இதை ஆவிக்குரிய ஒரு மிருகமாக அவர்கள் கணிப்பது உண்டு. That's why I told you it's a false prophet. ஆகவே தான் இதை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் அழைத்தேன். And you find about it in Revelation chapter 19. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். Please turn to Revelation 19. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் Verse 20 we read. 20வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Read the verse so that you can understand. அந்த வசனத்தை வாசிப்போம் என்றால் அதை நாம் புரிந்து And கொள்ளலாம். the beast was taken, and with him the false prophet that wrought miracles before him, with which he deceived them that had received the mark of the beast, and them that worshipped his image. These both were cast alive into a lake of fire burning with brimstone. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். The beast was taken, and with him the false prophet. அந்த மிருகமும் தள்ளப்பட்டது, அந்த கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். The beast is Antichrist. அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து. That represents the political power. அது அரசியல் வல்லமையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. But the other beast doesn't represent the political power, but more ecclesiastical power. அங்கே மற்ற மிருகமானது அரசியல் வல்லமையை காட்டாமல் அது மத சம்பந்தமான வல்லமையை காட்டக்கூடியதாக இருந்தது. Why is it said false prophet? அதை ஏன் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைக்கிறார்கள்? Anybody will consider it a prophet. It looks like prophet, it looks like a lamb, but it's a false prophet. அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல தீர்க்கதரிசியை போல தோற்றமளிக்கிறது, ஆனால் கள்ள தீர்க்கதரிசியா இருக்கின்றது. As Jesus Christ was a lamb, he also showed himself as a spiritual being. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக ஒரு ஆவிக்குரிய காரியத்தை அவர் In வெளிப்படுத்தினார். other words, he speaks of the counterfeit of Jesus Christ and his kingdom. வேறொரு வார்த்தையை சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தை போலியாக காட்டக்கூடியதாக இந்த மிருகம் இருந்தது. Always in the spiritual world there are counterfeits. ஆவிக்குரிய உலகத்திலே எப்பொழுதும் போலி ஆட்கள் உண்டு. We sometimes find it difficult to distinguish the reality from the falsehood. அங்கே தவறான காரியத்திலிருந்து உண்மையான காரியங்களை நாம் சில வேளைகளிலே கண்டு கொள்வது கடினமாக இருக்கும். And we find here it has two horns. அதற்கு 2 கொம்புகள் உடையதா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Horns always speak of power and strength. அங்கே கொம்பானது பொதுவாக வல்லமை குறித்தும் பலமை குறித்தும் சொல்லுகின்றது. His false prophet has two kinds of power. இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு 2 விதமான வல்லமைகள் இருந்தது. One is the ecclesiastical power and the other is the political power. ஒன்று அரசியல் வல்லமை, மற்றொன்று மத வல்லமை. Both are joined in one person. இந்த இரண்டும் ஒரு ஆளுக்குள்ளாக காணப்பட்டது. But remember, he is not lesser in his power than the first one. முதல் மிருகத்தை காட்டிலும் அதனுடைய வல்லமையிலே இரண்டாவது மிருகம் குறைந்து காணப்படவில்லை. For it is said here, he spake as a dragon. அவன் ஒரு வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். So the dragon gives all this power to these people. இந்த வலு சர்ப்பமானது இந்த மிருகத்துக்கு இப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. Our Lord Jesus Christ, when he was alive on this earth, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்திலே அவர் உயிரோடு கூட இருந்த பொழுது cautioned the disciples of these false prophets and false Christ. அங்கே கள்ள கிறிஸ்துகளை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் எச்சரித்தார். It is said in general. பொதுவாக இதை சொல்லி சொன்னார். He didn't mean this particular beast. இந்த குறிப்பிட்ட மிருகத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. Even in the world today, we find so many false prophets and false and Christ. இன்றைக்கும் உலகத்திலே கூட கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் நாம் காண்கின்றோம். In Matthew's Gospel chapter 7 verse 15, if you will read 15 and 16, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை Jesus வாசிக்கிறீர்கள். remarked about these false prophets. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார்.
they come in sheep's clothing, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு வருவார்கள். but inwardly they were wolves. ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாய் இருப்பார்கள். And they devour actually by their carnal nature, but look like very spiritual. ஆனால் அவர்கள் அந்த மாம்சீக சுவாபம் உடையவர்களாக இருந்து ஆவிக்குரிய தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். Jesus said, "You shall know them by their fruits." அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். He also said again in Matthew's Gospel 24th chapter 24th verse. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர் சொன்னார். He warned the followers of these false Christ and false prophets. கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பின்பற்றுவர்களை அவர் எச்சரித்தார். So let us first of all keep it in mind the appearance of this beast. முதலாவது இந்த மிருகத்தினுடைய தோற்றத்தை நம்முடைய ஞாபகத்திலே நாம் வைத்துக் கொள்வோம். And verse 12 speaks of the aim of the beast. 12ஆம் வசனமானது அந்த மிருகத்தினுடைய நோக்கத்தை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. He exerciseth all the power of the first beast before him, and causeth the earth and them which dwell therein to worship the first beast, whose deadly wound was healed. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. So the object of arising the second beast was to promote worship of the first beast. இந்த இரண்டாவது மிருகத்தினுடைய அது ஏன் எழும்பினது என்றால் முதல் மிருகத்தை பணிந்து கொள்வதை உற்சாகப்படுத்தும்படியாக எழும்பினது. This beast didn't draw the attention of the people to itself more. இந்த மிருகமானது ஜனங்களுடைய கவர்ச்சியை அதன் பக்கமாக இழுக்கவில்லை. It caused the earth and them that dwell therein to worship the first beast. முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. His interests are always concerned with the first beast. அதனுடைய அக்கறை எல்லாம் முதல் மிருகத்தை குறித்ததாகவே இருந்தது. And is actually as great as the first beast in one sense. ஒரு விதத்திலே பார்க்க போனால் அது முதல் மிருகத்தை போல பலன் உள்ளதாக இருந்தது. Have you ever noticed in this chapter 13 of Revelation this phrase occurring 3 times? That is, the deadly wound was healed. இந்த சாவுக்கேதுவான காயம் ஆற என்று சொல்லப்பட்ட வார்த்தையானது 3 முறை இந்த 13ஆம் அதிகாரத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 14th verse also, last portion, which had the wound by a sword and did live. அங்கே 14ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம் பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 3, and his deadly wound was healed. அங்கே 3ஆம் வசனத்திலே சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. This is actually the downfall of Roman Empire in the year 1453 AD, and then again to be risen in the last days. கிறிஸ்துவுக்கு பின்பதாக 1453ஆம் ஆண்டிலே தானே ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சியுற்றதையும் கடைசி காலங்களிலே அது மறுபடியுமாக எழும்பி வருவதையும் குறிக்கிறது. And so the wound that was healed speaks of the restoration of life of the Roman Empire. சுஸ்தமாக்கப்பட்ட காயம் என்று சொல்லப்படுவது மறுபடியுமாக மறுமலர்ச்சி அடைகின்ற ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கின்றது. And we have to also understand the activity of the beast. இந்த மிருகத்தினுடைய கிரியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Right from verse 13 to 17 we find the activity of the beast. 13ஆம் வசனம் முதற்கொண்டு 17ஆம் வசனம் வரையிலும் இந்த மிருகத்தினுடைய கிரியையை குறித்து நாம் பார்க்கின்றோம். He doeth great wonders, so that he maketh fire come down from heaven on the earth in the sight of men. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்கிறது. Brethren, சகோதரரே, we should be always aware of the fact that the evil spirits and evil power can do miracles. பொல்லாத ஆவிகளும் அசுத்த ஆவிகளும் கூட அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை உண்டு என்ற உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. Very often God's people also are moved by seeing miracles. அநேக சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய பிள்ளைகளும் அற்புதங்களை பார்த்து அவர்கள் சிறிது அசைந்து விடுகிறார்கள். Even non-Christians, unbelievers, people who follow evil spirits perform wonders. அவிசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அசுத்த ஆவிகளை பின்பற்றுகிறார்கள், அவர்களும் அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். We do not judge the deity just looking to the miracles. அற்புதங்களை மட்டும் கவனித்து நாம் அந்த தெய்வத்துவத்தை கணித்து விடுவதில்லை. There is always a counterfeit in the world. உலகத்திலே ஒரு போலியான காரியமும் உண்டு. Look at this place that he can get fire from heaven. வானத்திலிருந்து அக்கினியை இறக்க பண்ணத்தக்கதாக அற்புதங்களை செய்தது. This only points out that he is a duplicate of the 2 witnesses about whom we read in chapter 11 of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற இரண்டு சாட்சிகளுக்கு போலியான ஒரு காரியமாக இது காணப்படுகின்றது. Do you remember that? அதை நீங்க ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? The two witnesses, when they came to the earth, they will do the miracle. அந்த இரண்டு சாட்சிகள் பூமிக்கு வந்தபொழுது அவர்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாக That is இருப்பார்கள். to say that they will get the fire from heaven. அவர்கள் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடியவர்களாக They இருப்பார்கள். can shut the windows of heaven and there will not be rain. அங்கே வானத்தின் மதகுகளை அவர்கள் மூடி விடுவார்கள், அப்பொழுது மழை பொழியாமல் இருக்கும். Fire would go from their mouth to consume others. மற்றவர்களை பட்சிக்க முடியாக அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு So செல்லும். this false prophet is only trying to point out that he is also a great power, இந்த கள்ள like the two witnesses. அந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் அந்த இரண்டு சாட்சிகளைப் போல இவனும் அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அவன் போலியாக காட்டுகின்றான். The miracle such the fire can come down from heaven on the earth in the sight of men. மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதான பெரிய அற்புதம். Note here in the 14th verse, 14ஆம் வசனத்தில் பாருங்கள். he deceived them that dwell on the earth by the means of those miracles which he had power to do in the sight of the beast. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. What a tremendous power this false prophet had. இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். Not only fire from heaven, but also you find here those miracles, by the means of those miracles. அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுவது மட்டுமல்ல, அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவம். So during the time of the tribulation, உபத்திரவ காலங்களிலே, and when this Antichrist and the false prophet will join together and do the miracles, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இந்த அற்புதங்களை செய்வார்கள். many people are rather forced to believe that power. அநேகர் அந்த வல்லமையை விசுவாசிக்கும்படியாக பலவந்தம் பண்ணப்படுவார்கள். Many people will have a tendency to worship that beast. அந்த மிருகத்தை ஆராதிக்கும்படியான உணர்வு அநேகருக்கு வந்துவிடும். We find here that they should make an image to the beast which had the wound by a sword and did live. பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. The second beast will try to lead the people, the whole nation, the whole world to have the image of the first beast. இந்த இரண்டாவது மிருகமானது உலக முழுவதிலும் உள்ள ஜனங்களானவர்கள் முதல் மிருகத்தின் சொரூபத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அதை மாற்றும். I do not know how it would be. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. Probably all people in the world join together and manufacture a big beast. ஒருவேளை உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மிருகத்தை அவர்கள் வடிவமைத்து So விடுவார்கள். that they will worship that beast. அந்த மிருகத்தை அவர்கள் ஆராதிப்பார்கள், பணிந்து கொள்வார்கள். The most dreadful thing here is this. மிகவும் பயங்கரமான காரியம் என்னவென்றால், What is this? Verse 15. 15ஆம் வசனம். And he had power to give life unto the image of the beast. அந்த மிருகத்திற்கு ஆவியை கொடுக்கும்படியாக அதற்கு சத்துவம் That கொடுக்கப்பட்டது. the image of the beast should both speak and cause that as many as would not worship the image of the beast should be killed. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் This is somewhat கொடுக்கப்பட்டது. astounding. இதுதான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியமாக I just இருக்கிறது. began to think about what kind of image it would be. அது எப்படிப்பட்ட ஒரு சொரூபமாக இருக்கும் என்று சொல்லி நான் சிறிது யோசித்து This பார்த்தேன். is not the beast, but it is said the image of the beast. இது மிருகம் அல்ல, மிருகத்தினுடைய ஒரு சொரூபம். Image of the first beast. முதல் மிருகத்தினுடைய சொரூபமாக The இருக்கின்றது. second beast will lead people to worship the image of the first beast. இரண்டாவது மிருகமானது முதல் மிருகத்தினுடைய சொரூபத்தை ஜனங்கள் எல்லாரும் வணங்கும்படியாக அவர்களை நடத்தும். So the terror here is the ability to find out who is actually worshipping the beast and who is actually not worshipping the beast. இங்கே இந்த பயங்கரம் என்னவென்றால், யார் அந்த சொரூபத்தை வணங்குகிறார்கள், யார் அந்த சொரூபத்தை வணங்கவில்லை என்பதை கண்டுபிடிக்கத்தக்கதான ஒரு வல்லமை. We know that we are living in the days of advanced technology and electronic devices. இந்த காலங்களிலே தானே எலக்ட்ரானிக்ஸ் விஞ்ஞான ரீதியிலே முன்னேற்றி இருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். So the second beast would probably make a image of the first beast in such a way which will be like a world computer.
இந்த இரண்டாவது மிருகமானது முதல் மிருகத்தினுடைய சொரூபத்தை உலகத்திலே இயங்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக அது மாற்றியிருக்கும். Maybe that way. ஒருவேளை அப்படியாக இருக்கலாம். I think today we see only mini computers. இன்றைக்கு சிறிய சிறிய கம்ப்யூட்டர்களை மட்டுமே நாம் பார்க்கின்றோம். It's going to be a very big beast computer. அதற்கு பிறகு நாம் ஒரு மிருகம் போன்ற ஒரு பெரிய கம்ப்யூட்டரை பார்க்க போகின்றோம். I think it will be a world computer. அது உலகத்திலே உள்ள ஒரே ஒரு கம்ப்யூட்டராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And you find here that image will speak. அந்த சொரூபம் பேசத்தக்கதாக இருக்கும். The second beast will give life to the image. அந்த சொரூபத்துக்கு இரண்டாவது மிருகமானது ஆவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. I don't know what it would be. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு We தெரியவில்லை. are sometime, unable to believe what is going to happen. சில சமயங்களில் என்ன நடக்க போகிறது என்பதையே நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை. But we can believe, we should believe of the present advancement in the technology. இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பங்களிலே உள்ள முன்னேற்றத்தை குறித்து பார்க்கிறவர்களே அதை நாம் விசுவாசிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். In the Greek language, it is the word pneuma is used for the word life. கிரேக்க மொழியிலே தானே அந்த ஜீவன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு நியூமா என்று சொல்லி In the verse உபயோகப்படுத்தப்படுகிறது. 15, we find he had power to give life. மிருகத்திற்கு சொரூபத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக அதற்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. Pneuma. நியூமா என்று It சொல்லப்படுகிறது. is something like breath to the beast. அந்த மிருகத்திற்கு சுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது It is காணப்படுகிறது. also translated as spirit. அது ஆவி என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. It is also considered as the wind. அது காற்று என்றும் கணிக்கப்பட்டிருக்கின்றது. It may be also some supernatural magical power. அது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு மந்திர சக்தியாக இருக்கலாம் என்றும் சொல்லி எண்ணப்படுகின்றது. Don't wonder, brethren, because we know the evil force today existing. இன்றைக்கு உள்ள பொல்லாத சக்திகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். Magical powers are existing. It is to be accepted. இன்றைக்கு மந்திர சக்திகள் உண்டு என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். And it's no wonder that the image would speak and also would detect the person who has not worshipped the beast. இந்த சொரூபம் பேசத்தக்கதாகவும் அந்த சொரூபத்தை வணங்காதவர்கள் யார், வணங்குகிறவர்கள் யார் என்று சொல்லி பிரித்தறியத்தக்கதாகவும் அதற்கு வல்லமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். This is not written in a spiritual way. இது ஆவிக்குரிய விதத்திலே எழுதப்படவில்லை. It is going to definitely happen. இது மெய்யாகவே நடக்க போகிற ஒரு சம்பவம். All the scholars of the Bible feel that it would definitely happen. வேத விற்பனர்கள் எல்லாம் இந்த காரியம் மெய்யாகவே நடைபெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். Now read verse 15. இப்பொழுது 15வது வசனத்தை And வாசியுங்கள். he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak, and cause that as many as would not worship the image of the beast should be killed. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. This is possible. இது சாத்தியமான ஒரு காரியம். It should cause a fear in the hearts of the believers if they would be forsaken. விசுவாசிகள் கைவிடப்படுவார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் என்பதற்கு இது விசுவாசினுடைய இருதயத்தில் ஒரு பயத்தை வருவிக்க I வேண்டும். believe that it may appear in the television scenes. ஒருவேளை அது தொலைக்காட்சியிலும் அது காணப்படலாம். Today we know television is everywhere, in the home, in the office, in the public. இன்றைக்கு வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் அங்கே பொதுவான இடங்களிலும் தொலைக்காட்சி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். And all the people will worship this image, worship the beast. இந்த சொரூபத்தை மிருகத்தின் சொரூபத்தை எல்லோரும் வணங்கக்கூடியவர்களாக And இருப்பார்கள். those that refuse to worship it shall be killed. இந்த சொரூபத்தை வணங்க மாட்டேன் என்று சொல்லி மறுதலிக்கிறவர்கள் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். It is exactly as in the days of Nebuchadnezzar. நெபுகாத் நேசாரினுடைய நாட்களிலே நடந்தது போல அது காணப்படும். If you will turn to Daniel chapter 3 தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் and read from verse 4 to 6. 4 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது Daniel chapter 3 verses 4 to 6. தானியேல் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரன்மானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நெபுகத் நேசார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். We know this incident very well. இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். So if there was an incident like that in the days old,
பூர்வ நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கும் என்றால், where Shadrach, Meshach and Abednego alone never made obeisance to this image. அந்த சந்தர்ப்பத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 புருஷர்கள் மட்டுமே இந்த சிலைக்கு பணியாமல் They இருந்தார்கள். only resisted the command of the king. ராஜாவினுடைய கட்டளையை அவர்கள் மறுதலித்து அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். All others worshipped the image. மற்றவர்கள் எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்கினார்கள். This is only a shadow of the incident that is going to take place during this Antichrist time. அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நடக்க போகிற ஒரு காரியத்திற்கு முன் அடையாளமாக இது இருந்திருக்கிறது. Some people feel that it may be also a form of administration of the world empire. உலகத்தில் உள்ள நாடுகளிலே எப்படி அதை நிர்வாகம் பண்ணுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். We don't know actually how it would be, definitely. அது எப்படியா இருக்கும் என்று சொல்லி நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. The tyranny of the Antichrist will be such that no one shall escape to the worship of the beast. அங்கே சந்தி கிறிஸ்துவனுடைய கொடூரமான செய்கையானது ஒருவராகிலும் அந்தி கிறிஸ்துவை பணியாமல் இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவான். Verse 16, 16ஆம் வசனம், and he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in the right hand or in their foreheads. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுவாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு. Who is this causing us to do all these things? The Bible says, verse 16, he causeth, that is to say, the second beast. இரண்டாவது மிருகம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும்படியாக அவன் வசப்படுத்துகிறான். Small and great, rich and poor shall have the mark of the beast either in the right hand or in their foreheads. சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர் எல்லோரும் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை அவர்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது அவர்கள் பெற்றிருப்பார்கள். No business transaction will be possible without bearing the mark of the beast. இந்த மிருகத்தினுடைய முத்திரையை பெறாமல் எந்த காரியத்தை விற்கவோ வாங்கவோ கொள்ளவோ முடியாது. No secular employment will be given to anyone without the mark of the beast. இந்த மிருகத்தின் முத்திரை இல்லாமல் உலகத்திலே வேலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. No child will be admitted in the school without the mark of the beast. இந்த முத்திரையை குழந்தைக்கு இல்லாவிட்டால் அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடங்களிலே அனுமதி கிடைக்காது. People will have money but they cannot buy bread. அவர்கள் ஜனங்களுக்கு பணம் இருக்கும், ஆனால் அவர்கள் அப்பம் வாங்க முடியாது. All the domestic needs cannot be met without bearing the mark of the beast. அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரிக்காமல் இருந்தால் குடும்பத்தினுடைய தேவைகள் ஒன்றையும் அவர்கள் சந்திக்கவே முடியாது. If anybody will go to the shop for buying anything, யாராகிலும் கடைக்கு வாங்க வேண்டும் என்று சென்றால் they will be asked to show the mark. அவர்கள் முத்திரையை காட்டும்படியாக If they கேட்கப்படுவார்கள். refuse to show the mark of the beast, the number, you will not be given any food. அந்த மிருகத்தினுடைய எண்ணிக்கையை நீங்கள் காட்டாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. So we find here both small and great, rich and poor, free and bond, to receive your mark in the right hand or in the foreheads. சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுவாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். They can neither buy nor sell anything without this mark. இந்த லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாது. No man might buy or sell save he that had the mark or the name of the beast or the number of his name. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாது. Brother, does it not cause some fear in our hearts? சகோதரரே, இந்த காரியமானது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பயத்தை Of course, we வரவேற்கிறது. are not waiting to meet that in Antichrist. அந்த அந்தி கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நாம் காத்துக் We கொண்டிருக்கவில்லை. are waiting to meet the Lord in the mid-year. நாம் கர்த்தராகிய இயேசுவை மத்திய வானத்திலே சந்திக்கும்படியாக The காத்திருக்கிறோம். church shall be taken up in the secret rapture. அந்த ரகசிய வருகையிலே சபையானது எடுத்துக் கொள்ளப்படும். But failing which, missing it, this is a plight. This is a sorrowful state. அதை தவற விடுவோம் என்றால், நழுவ விடுவோம் என்றால் இதுதான் துக்கமான ஒரு So முடிவாக the இருக்கும். believers should take it very seriously to prepare themselves to meet the Lord. ஆகவே விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை சந்திக்கும்படியாக அவர்கள் ஊக்கமான ஆயத்தங்களை எடுக்க வேண்டும். I feel my heart nowadays to give ourselves too much for prayer. இந்நாட்களிலே தானே நம்மை அதிக அளவுக்கு ஜெபத்திலே நம்மை விட்டுக் கொடுப்பது நல்லது என்று சொல்லி I've நான் been நினைக்கிறேன். encouraging the inmates of the prayer house to be very, very careful in maintaining the morning hours of prayer. அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற அந்த ஜெப நேரத்தை குறிப்பாக கடைபிடிக்கும்படியாக நான் சொல்லி வருகிறேன். On the other day, Dr. Cho said, டாக்டர் பால் யோங்கி சோசன், if anybody will get up at 5 o'clock and pray, he is not a believer.
5 மணிக்கு யாராகிலும் எழுந்திருந்து ஜெபிப்பார்கள் என்றால் அவர்கள் விசுவாசி அல்ல. He is not a believer. அவர் விசுவாசியே He is அல்ல. not a Christian. அவர் கிறிஸ்தவன் அல்ல. He says, early morning spend your time at the feet of the Lord. அதிகாலை வேளையிலே தேவனுடைய பாதத்திலே செலவழியுங்கள் என்று சொன்னார். Not later than 4 o'clock. 4 மணிக்கு பிற்பாடு அல்ல என்று அவர் சொன்னார். I've been encouraging all the ministers of God here in this prayer house to maintain their prayer hour. இங்க ஜெப வீட்டில் உள்ள தெய்வ ஊழியர்கள் எல்லாரும் இந்த ஜெப நேரத்தை கடைபிடிக்கும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். Jesus also said, pray and without ceasing, that you may be able to stand worthy when Jesus comes. இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே தகுதி உள்ளவர்களாய் காணப்படும்படியாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். No one should take it casually with regard to our preparation to meet the Lord. கர்த்தரை சந்திக்கிற விஷயத்திலே தானே நம்முடைய ஆயத்தத்தை குறித்து ஒருவராகிலும் அதை கவலையினமாக எடுக்கக்கூடாது. If anyone is forsaken, they have to meet the Antichrist. யாராகிலும் கைவிடப்படுவார்கள் என்றால் அவர்கள் அந்தி கிறிஸ்துவை சந்திக்க நேரிடும். They cannot buy anything, they cannot sell anything. அவர்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. No employment for them. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதே கிடையாது. Family chaos and confusion. குடும்பத்திலே குழப்பம், இக்கட்டான சூழ்நிலை. That should never happen to the believers at all. அப்படிப்பட்ட காரியம் விசுவாசிகளுக்கு நேரிடவே கூடாது. You see, for curious reasons, many organizations have already adopted the code number 666 in the world today. உலகத்திலே தானே அநேக நிர்வாகங்கள் இன்றைக்கு 666 என்ற எண்ணை அவர்கள் உபயோகிக்க Verse 18 ஆரம்பித்தார்கள். says, here is wisdom. Let him that hath understanding count the number of the beast, for it is number of a man, and his number is 666. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. I happen to understand the code number of some of the organizations even now. இப்பொழுதுள்ள சில நிர்வாகங்களுடைய அந்த கோட் எண்ணை நான் பார்த்தேன். The code number of the Central Process Unit of Euronet is 666 today. சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் யூரோநெட்டினுடைய அவருடைய கோட் நம்பர் 666. That is the chief computer network in the world. அது உலகத்திலே உள்ள அந்த இணைப்பு கம்ப்யூட்டர்லே அவர்கள் முக்கிய ஸ்தானம் உடையவர்களாக That is the number இருக்கிறார்கள். 666. அது 666 என்ற எண் உடையவர்களாக The இருக்கிறார்கள். World Bank code number is 666. இன்றைக்கு உலக வங்கியினுடைய கோட் நம்பர் 666. Australia's national bank cards bear the number 666. ஆஸ்திரேலியா நேஷனல் வங்கியினுடைய அந்த கோட் நம்பர் 666. Many credit cards in the United States has got the prefix number 666. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அநேக கிரெடிட் கார்டு அதிலே அதனுடைய முன்பாக காணப்படுகிற எண் 666. Overseas telephone operator from Israel is 666. அங்கே வெளிநாட்டிலே இஸ்ரவேலில் இருந்து அவர்கள் அந்த டெலிபோன் தொலைபேசி மூலமாக இயங்கக்கூடியவர்களுடைய கோட் நம்பர் That is to 666. say, already the spirit of Antichrist is prevalent nowadays. ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி பரவி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். So many organizations have already adopted this number for one reason or another. ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு ஏற்கனவே சில நிர்வாகங்கள் இந்த 666 என்ற எண்ணை உபயோகிக்க ஆரம்பித்து Maybe விட்டார்கள். they started this to pay the allegiance to the Antichrist. ஒருவேளை அந்தி கிறிஸ்துவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் காட்டும்படியாக ஒருவேளை இதை செய்திருக்கலாம். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, this should cause fear and caution in our ears and eyes. இந்த காரியமானது நம்முடைய இருதயத்திலே ஒரு பயத்தையும் நம்முடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். With regard to this Antichrist, we know that the scripture tells in other epistles. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறவர்களே மற்ற நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், It is said in other epistles. மற்ற நிருபங்களும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And it is the spirit of Antichrist mentioned in those epistles. அந்த நிருபங்களிலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. What I want to say is biblical. It is biblical. நான் சொல்லுகிற காரியம் வேதத்தின் அடிப்படையிலே உள்ள ஒன்று. If you read 1 John chapter 2 verse 18, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், verse 22, 22ஆம் வசனம், chapter 4 verse 3 of 1 John, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 John verse 7, 2 யோவான் 7ஆம் வசனம். in all these verses you find the word Antichrist. அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையை இந்த எல்லா வசனங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். But it is said in plural, Antichrist and false prophets. அங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் அந்தி கிறிஸ்துகள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Why is it said so? அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? That is to say, this is already in existence in the present
and will be also in the future. அது நவீன காலத்திலே எல்லா காரியத்திலும் காணப்படுகின்றது, எதிர்காலத்திலும் அது அப்படியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. Just listen to me. நான் சொல்வதை கவனியுங்கள். Some commentators feel that the second beast may be the Antichrist. சில வேத விற்பனர்கள் இரண்டாவது சொல்லப்பட்ட மிருகம் தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். They don't say it so, but they think so. இரண்டாவது மிருகம் ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் நினைக்கிறார்கள். This is because he is chiefly doing the religious activities. ஏனென்றால் அவன் பிரதானமாக மத சம்பந்தமான காரியங்களை செய்கிறவனாக இருக்கின்றான். If you carefully read that, you will find this, from verse 11. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனமாய் வாசித்து பார்ப்போம் என்றால், He is performing miracles and all the other things. அவன் அற்புதங்களை செய்கிறவனாக இருக்கின்றான். Being a false prophet like a lamb with two horns. அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையவனாக And they இருக்கின்றான். think he may be the Antichrist. ஒருவேளை அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. But my humble opinion is this. ஆனால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் என்னவென்றால், The first beast is the Antichrist. முதல் சொல்லப்பட்ட மிருகம் தான் அந்தி கிறிஸ்து. He is obviously the religious leader and demanded the worship of the people. அவன் மத சம்பந்தப்பட்ட தலைவனாக இருந்து ஜனங்கள் எல்லாரும் அவனை பணிய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கின்றான். There were so many opinions are there with regard to the Antichrist. அந்தி கிறிஸ்துவை குறித்து வித்தியாசப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. In Daniel chapter 11 verse 37, தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, it is said he arises from the land, probably a Jew and maybe an Israelite. ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதனாக அது இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. Since it is said he comes from the land, அவன் ராஜ்யத்திலிருந்து தேசத்திலிருந்து எழும்புகிறவன் என்று in the சொல்லப்பட்ட verse 11 you find he comes out of the earth or the land. அவன் பூமியிலிருந்து எழும்பி வருகிறான் என்று சொல்லப்பட்டபடியினாலே, And the land, the earth always speaks of the land of Israel. இந்த பூமி அல்லது இந்த தேசமானது எப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதா And so இருக்கின்றது. he may be a Jew, they say. அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் ஒருவேளை யூதனாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். We will not know who will be actually the person. அது சரியான ஆள் யார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. So let us be watchful in these days to be cautious and to be ready for the coming of Jesus Christ. இந்த நாட்களிலே தானே நாம் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு The ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறோம். Antichrist should be probably an outstanding personality as that of the first beast. அங்கே முதல் மிருகத்தை போல பிரத்யேகமான விசேஷித்த ஒரு மிருகமாக அந்த கிறிஸ்து காணப்படலாம். And he is like the man of sin, 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே அவன் பாவ மனுஷனாக Or இருக்கலாம். he is also known the son of perdition. அவன் அழிவின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. He is a man of sin, he is a son of perdition. Various words are used for him. அவனை குறித்து சொல்லுகிறவர்களே பாவத்தின் மகன், அழிவின் மகன் என்று சொல்லி He அநேக is வார்த்தைகள் sitting in the seat உபயோகப்படுத்தியிருக்கிறார். of the temple of God. அவன் தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த சிங்காசனத்திலே உட்காருவான். Almost all qualifications fit into the first beast, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் முதல் மிருகத்துக்கு ஒப்பாக காணப்படுகின்றன. demanding the worship of all the people. எல்லா ஜனங்களுடைய பணிந்து கொள்ளுதலையும் அவருடைய ஆராதனையும் அவன் But once விரும்புகிறான். the people began to worship this first beast instead of Christ, he is the Antichrist. கிறிஸ்துவுக்கு பதிலாக இந்த முதல் மிருகத்தை ஜனங்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று நாம் முடிவெடுக்கலாம். Oh God, I know very well the Antichrist and the false prophet will come soon. ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இந்த உலகத்திலே சீக்கிரமாய் வருவான் என்று நான் He will அறிந்திருக்கிறேன். surely deceive all the people of the world. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவன் He வஞ்சிக்கக்கூடியவனாக will இருப்பான். claim himself as the great power of God. அவன் தேவனுடைய பெரிதான வல்லமையாக தன்னை அவன் He காட்டுவான். will be a counterfeit for the Lord Jesus Christ. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலான போலியான கிறிஸ்துவாய் தன்னை Oh, வெளிப்படுத்துவான். let us be extraordinarily careful, brethren. சகோதரரே, நாம் மிகவும் கவனமுடையவர்களாயிருக்கிறோம். Child of God should never go unprepared for the coming of Jesus Christ. ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கவே கூடாது. Oh, if you are forsaken, நீ கைவிடப்படுவாய் என்றால் you have to meet that person. நீ அந்த ஆளை சந்திக்க That is வேண்டும். not the will of God. அது தேவனுடைய சித்தம் அல்ல. Oh, let our youth be ready for the coming of the Lord. நம்முடைய வாலிபர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமுடையவர்களாக Only a இருப்பார்கள். short period is left before us. நமக்கு முன்பதாக ஒரு குறுகிய காலமே இருக்கின்றது. When will he come? We do not know. அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நாம் அறியாமல் Before which இருக்கிறோம். time the Lord will soon come. வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் துரிதமாக சீக்கிரமாய் வருவார். Can we keep ourselves on the altar of God without any sin? பாவம் இல்லாமல் தேவனுடைய பீடத்திலே நம்மை வைத்துக் கொள்ள Jesus முடியுமா? Christ, the bridegroom, comes for a spotless bride.
அங்கே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே கரையில்லாத மணவாட்டிக்காக A வருகிறார். life without any spot or wrinkle. எந்த விதமான கரைத்திரையற்ற ஜீவியமுடையவர்களுக்காக Acceptable in the sight of God. தேவனுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு Leading a ஜீவியம். life of conscience void of offense. குற்றமில்லாத மனசாட்சியின் ஜீவியம் செய்தவர்களுக்காக Oh, such a person is needed to the Lord now. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவனுக்கு Such a தேவை. church is needed for the Lord now. இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைதான் தேவனுக்கு Oh, தேவை. church of God. தேவனுடைய சபை The message comes to you right now. இப்பொழுது இந்த தேவ செய்தி உனக்கு நேராக How long will வருகிறது. you be slothful in these days? இந்த நாட்களில் எவ்வளவு நாட்களுக்கு நீ You அசதியாயிருப்பாய். are too much drowned in the activities of the world. உலகத்தினுடைய கிரியைகளிலே நீ அதிகமாய் You ஈடுபட்டிருக்கின்றாய். are going along the way of the current of the world. இந்த உலகத்தினுடைய போக்கிலே நீ போய் God கொண்டிருக்கின்றாய். says like a prophecy today. இன்றைக்கு உனக்கு தீர்க்க தரிசனமாக You are கர்த்தர் drowned to சொல்லுகிறார். worldly responsibilities. நீ உலகத்தினுடைய உத்தரவாதங்களிலே மூழ்கி இருக்கின்றாய். Worldly worries take hold of you. உன்னை உலகத்தின் கவலையானது முற்றிலுமாக ஆட்கொண்டிருக்கின்றது. You are drowned in it. நீ அதிலே மூழ்கி இருக்கின்றாய். Oh, this is not the time to be drowned in it. அதிலே மூழ்கி இருக்க வேண்டிய கால அளவு இது அல்ல. This is the time to stir up your spiritual life and the prayer life. உன்னுடைய ஜெப ஜீவியத்தையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் தூண்டிவிட வேண்டிய நாட்கள் Lift இவைகளாகும். up your head and look up, உன்னுடைய தலையை தூக்கி மேல் நோக்கி பார். for your redemption draweth near. உன்னுடைய மீட்பு சமீபமாய் இருக்கின்றது. For behold, the Lord Jesus Christ is coming again. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகின்றார். Lord, break me. ஆண்டவரே என்னை உடையும். Lord, melt me and mold me. ஆண்டவரே என்னை உருக்கி உருவாக்கும். Fill ஆண்டவரே me with thy spirit, O God. உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். Cast ஆண்டவரே out from me all the evil that is in my heart. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தீவினையும் நீக்கி போடும். I don't ஆண்டவரே. want to be a hypocrite. நான் மாய்மாலக்காரனாய் இருக்க விரும்பவில்லை. I don't want to be a counterfeit. ஆண்டவரே நான் போலியான ஆளாய் இருக்க Paul விரும்பவில்லை. says, I who preach to others should not be a castaway. மற்றவர்களுக்கு பிரசங்கித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கின்ற Paul பவுல் says, I சொல்லுகிறார். bring my body and to my subjection. என்னுடைய சரீரத்தையும் நான் அடக்கி ஆட்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் If a சொல்லுகிறார். preacher is afraid of himself, ஒரு பிரசங்கியே தன்னை குறித்து பயந்திருப்பானே a என்றார். great writer of many epistles is afraid of himself. அநேக நிருபங்களை எழுதின அந்த பெரிய ஆளே இப்படி பயந்திருப்பார் How என்றார். about you, brother, sister? சகோதரனே உன்னை குறித்து நீ எப்படி? You make a dedication today. இன்றைக்கு நீ ஒரு பிரதிஷ்டையை Lord, ஏற்படுத்து. let me not face that antichrist. ஆண்டவரே நான் அந்த அந்தி கிறிஸ்துவை சந்திக்க I வேண்டாம். don't want to bear the mark or the number of the antichrist. அந்த கிறிஸ்துவனுடைய அந்த எண்ணிக்கையை நான் சந்திக்க வேண்டாம் His ஆண்டவரே. number, his name, I don't want, Lord. அவனுடைய நாமம் எனக்கு வேண்டாம் I will ஆண்டவரே. not bear it on my arm or on my forehead. என்னுடைய வலது கையிலாவது என்னுடைய நெற்றியிலாவது நான் அதை தரித்துக் I கொள்ள want to meet மாட்டேன். the Lord Jesus Christ. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க Oh, விரும்புகிறேன் Church of ஆண்டவரே. God, are you ready to meet him in the media? தேவ சபையை அவரை மத்திய வானத்திலே சந்திக்க நீ ஆயத்தம் தானா? Are you ready, O Church of God? தேவ சபையை நீ ஆயத்தம் தானா? Brother, are you ready to meet Jesus Christ? சகோதரனே கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தம் தானா? Young lady, are you ready to meet Jesus Christ? இளமையான சகோதரியை நீ கர்த்தரை சந்திக்க Come ஆயத்தம் on, get தானா? up early morning and pray. அதிகாலையிலே எழுந்து நீ ஜெபிப்பாயாக. Convert your hours of sleep into hours of prayer. உங்களுடைய உறக்க நேரங்களை ஜெப நேரங்களாய் மாற்றி Try to விடுங்கள். avoid unnecessary activities. அங்கே தேவையில்லாத கிரியைகளை விட்டு விலகுங்கள். You have been loitering for a long time for many places. அநேக இடங்களுக்கு இங்கும் அங்குமாய் நீ அநேக நாட்கள் அலைந்து You have no கொண்டிருந்தாய். aim in life. வாழ்க்கையிலே ஒரு நோக்கமில்லாமல் You have இருந்து gone கொண்டிருக்கிறாய். cold. You are lukewarm. நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி தேவன் Let சொல்லுகிறார். us kindle the fire of God in you. உனக்குள்ளாக தேவனுடைய ஆக்கினை இந்த வெள்ளை தூண்டிவிடு. Jesus says, behold, I am coming again. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு After சொல்லுகிறார். I have prepared a place for you, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின I பின்பு will come and receive you unto myself. நான் வந்து உங்களை என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளுவேன். He that cometh will come soon. வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். If any man shall draw back, my soul shall have no pleasure in him. ஒருவன் பின்வாங்கினால் அவனுடைய ஆத்மாவிலே நான் பிரியமாய் இருப்பதில்லை. Backslidden believers should turn to the Lord. பின்வாங்கின விசுவாசிகள் கர்த்தரண்டை திரும்ப வேண்டும். If you are slothful, slack, and careless, oh, it's horrible. அசதியாய் கவலையினமாய் சோம்பலாய் நீ இருப்பாய் என்றால் அது பயங்கரம். Let's fall before Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முன்பாக பணி. Prepare me, Jesus. இயேசுவே என்னை ஆயத்தப்படுத்து. Oh, I don't want the number of the beast. அந்த மிருகத்தின் எண்ணிக்கை எனக்கு It's a வேண்டாம். horrible hour. அது பயங்கரமான ஒரு Oh, நேரம். those that will not worship him shall be massacred. அவனை பணிந்து கொள்ளாதவர்கள் கொல்லப்படுவார்கள். Let us not face him. நாம் அவனை சந்திக்க வேண்டாம். Oh, Lord will give you grace. கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. Give you grace. அவர் கிருபை I அருள்வாராக. feel my spirit that the church should be ready for the coming of Jesus Christ.
சபையானது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற என் ஆவியிலே நான் உணர்கின்றேன். All the workers and all the believers. எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும், Oh, all the branch assemblies. எல்லா கிளை சபைகளும், All the branch pastors. எல்லா கிளை சபை Oh, போதகர்களும், all of us should stand firm and ready to meet him. நாம் எல்லாரும் உறுதியாய் நின்று அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah, Hallelujah. hallelujah.